பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல கோபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஏனோக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு இங்க. தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். என்ன தெரியாதவைகள்? தேவனை பற்றி அறிகிற அந்த அறிவின் அந்த சத்தியத்தை தெரியாதவைகள் என்று வசனம் சொல்லுது. அந்த சத்தியத்தை தூஷிக்கிறார்களாம். தூஷிக்கிறார்கள்னா அதை ஏற்றுக்கொள்ளாத மனதுடையவர்கள். தூஷிக்கிறவர்கள். தூஷிக்கிறது அப்படிங்கிறது திட்டுறதற்கு சமானம். அதை விட இன்னும் மோசமானு வச்சுக்கோங்களேன். நார்மலாக திட்டுறத விட ரொம்ப மோசமாக திட்டுறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி திட்டுறாங்களாம். உண்மைதான். ஏனோக்கு சொல்றது 100% உண்மை. நார்மலாக என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறோம். பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இத்தனை வருட விசுவாசியாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம். தசமபாகம் காணிக்கை கொடுக்குறோம். எல்லா விதமான சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லையும் பங்கேற்கிறோம். இதெல்லாம் போதுமானா? இது பத்தாது. இதை வச்சு நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவர் சமூகத்தில் போய் அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை அறிந்து கொள்ளணும். அப்போதான் அந்த சத்தியம் என்னன்றது தெரியும். என்ன அந்த சத்தியம் அப்படிங்கிறது புரியும். இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்ன கேட்பாங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதை தெரியாதவங்க, அதை புரியாதவங்க அவங்கள தூஷிக்கிறாங்க, கோபப்படுறாங்க. என்ன இந்த ஒரு கேள்வியை கேட்குறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு. ஆமாம், நாங்கள் பிரித்தெடுக்க தான் பட்டிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோமே. இல்லைங்க, இதை மட்டும் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம் வேற. அது உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வேறுபாட்டை அங்கே காண்பிக்கும். எல்லா விஷயத்திலையும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் அதிக வித்தியாசம் இருக்கும். நம்முடைய பழைய பேச்சுக்கும் இப்போ பேசுகிற பேச்சுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கும். நம்முடைய பழைய கிரியைக்கும் இப்போ உள்ள கிரியைக்கும் அதிக வித்தியாசம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, வேதம் இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, இந்த மாதிரி சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க, சாஸ்திரங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்க, நாள் பார்க்காதீங்க, இப்படி பல விஷயங்களை வேதம் எதிர்த்ததை அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்? விட்டு பிரித்தெடுக்கப்படணும். அப்போதான் அந்த சத்தியம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும். இவங்க இதெல்லாம் பின்பற்றி கொண்டு நான் கிறிஸ்தவனா இருக்கேன்,
அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சத்தியத்தை வெறுக்கிறவர்களா இருக்காங்க. ஏன்னா இது அவங்களுக்கு தெரியவே இல்ல. இன்னும் கண்கள் திறக்கப்படல. கண்கள் இன்னும் மூடியே தான் இருக்கு. கண்கள் திறக்கப்படல. கண் இருந்தும் காணாமல் இருக்கிறாங்க. கண் இருந்தும் குருடர்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அதை தூஷிக்கிறாங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவை தூஷிக்கிறாங்க. அதுதான் இங்க ஒரு விஷயம். அடுத்தபடியா என்னவாம், தங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இங்க என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் வேதம் ஒரு தடவ ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன். இதுல என்ன அப்படி பெருசா இருக்க போகுது? பழைய ஏற்பாட்டுல இத்தனை புஸ்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல இத்தனை புஸ்தகங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல நெறைய கதைகள் வருது. புதிய ஏற்பாட்டுல இப்படி வருது. இதுல என்ன பெரிய விஷயத்த நீங்க சொல்லப் போறீங்க? புதுசா என்ன பேசப் போறீங்க? அப்படின்ற ஒரு எண்ணம். என்னன்னா எனக்கு தெரியும். இல்லன்னா நான் 20 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். 20 வருஷமா பைபிள் வாசிச்சுட்ருக்கேன். 20 வருஷமா நான் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா தூஷிக்க மாட்டாங்களே. அவங்க எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாங்கன்னா, இது ஒரு மதம் போன்று, ஒரு சடங்காச்சாரம் போன்று, அப்படி புரிந்து கொண்டிருக்கிறாங்க. மிருகங்களைப் போலன்னு வசனம் கொஞ்சம் கடினமாவே சொல்லும். மிருகங்கள் சில விஷயங்கள அறிந்து கொள்ளுமா? அறிந்து கொள்ளவே கொள்ளாது. உணரவும் உணராது. அது செய்ய வேண்டியது அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒண்ணு யோசிக்கணும். நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் எழும்பியிருக்கிறாங்களே! நம்ம ஆலயத்திலே எழும்பியிருக்கிறாங்களே! சுற்றி எழும்பியிருக்கிறாங்களே! ஏதோ ஒரு மாற்றம் பார்த்து கொண்டிருக்கிறோமே! நம்மை தவிர மற்றவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கே! இது எப்படி வந்துச்சு? ஏன் வந்திருக்கு? அவங்களும் நம்மள போல தான் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் நம்மள போல தான் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா இது எப்படி வந்துச்சு? அத யோசிக்க ஆரம்பிச்சுட்டாலே, அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. ஆனா அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நான் பரம்பரை கிறிஸ்தவன். நான் வேதத்த படிச்சிருக்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தைகள கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்லப் போறீங்க? அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்துல தங்களையே தாங்கள் கெடுத்துக் கொள்கிறார். தங்களுக்கு அழிவை வருவித்துக் கொள்கிறார். அததான் இங்க ஏனோக்கு மூலமா ஆண்டவர் சொல்றார். தெரியாதவைகளை தூஷிக்கிறதுன்னு அதுதான். சத்தியத்தை அறியாமலே அந்த சத்தியத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறாங்க. சத்தியத்தை அறியாமலே தாங்கள் ஒரு வழக்கத்தை வைத்துக்கொண்டு, தாங்கள் ஒரு வழியை பின்பற்றிக் கொண்டு, அதுதான் ஆண்டவருடைய வழி என்று நம்பி ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார். குருடர்களாய் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோன்றத நாமளே சிந்தித்து பார்ப்போம். நாமளும் இன்னும் தெரியாதவைகள தான் தூஷிச்சுட்டு இருக்கோமா? இல்ல கண்கள் நமக்கு திறக்கப்பட்டுருச்சா? இல்ல இன்னும் குருடர்களாவே இருக்கிறோமா? எந்த நிலையில இருக்கிறோம்? யோசிப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.